எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு வரும் பார்த்துட்டு வாங்களேன். மேற்காசியாவில் போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் குவைத் தலைநகரில் உள்ள PIFSS சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அந்த கட்டடத்தில் தீப்பற்றிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்களை இடைமறித்த போது சிதறிய பாகங்கள் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதிருஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அண்டை நாடுகளிடம் ஈரான் அதிபர் மன்னிப்பு கோரிய போதிலும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாத்தீங்களா? நேத்து தான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். இதுமாரி ஈரானை வந்து மன்னிப்பு கேட்டுடுச்சு, இனிமேட்டுக்கு என்னுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த நாடையும் தாக்க மாட்டேன், அதுங்களா தாக்கினா தான் நான் பதிலுக்கு தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்டிருந்தாரு ஈரான் நாட்டோட அதிபர். பார்த்தா சொல்லி வாய மூடி ஒரு 6 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள குண்டை போட்டாங்க. ஐயோ, இவங்க மத்தியில எப்படிதான் வாழ போறேன்னு நினைச்சாலே சத்தியமா பயமா இருக்குது. இது வரைக்கும் எந்த உயிர் சேதமும் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நியூஸில் சொல்லின்னு இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஏர்போர்ட்டில் பெட்ரோல் டேங்க், அந்த டேங்க் 2 மேலே வீழ்ந்துட்டு இருக்குது. மொத்தம் 6 ட்ரோனு ஏதோ வந்துச்சு. அது தடுக்கும் போது 2 ட்ரோன் வந்து அந்த பெட்ரோல் டேங்க் மேலே வீழ்ந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐயோ, சத்தியமாக நாளுக்கு நாள் இந்த உயிர் பயம் ஒரு பக்கம் வந்துன்னு இருந்தாலும், அடா இந்த சண்டையே கொஞ்சம் நிப்பாட்டி தொலைங்கடா, உங்கள் சண்டையால் அப்பாவி மக்கள் அதிக பேர் சாவறாங்க அப்படின்ற அந்த இதுதான், கோபம்தான். இது எல்லாத்துக்கும் யாரும் காரணம்? இவருக்கு இதான் வேலை. உண்மையாக சொல்லணும்னா அவர் மட்டும்தான் காரணம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியே வைக்கணுமா? வெளியே வச்சா அந்த ஆளுங்களாம் வந்து வண்டியில் அதுமாரி எடுத்துன்னு போயிடுவாங்க. இதில் அதிகம் எண்ணெய் இருக்குதுன்னா அந்த கீழே போடுற காப்பேட்டு, அதுக்கப்புறம் வந்து துணிங்க, பசங்களோட துணி, ஷூ, அதுதான் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு எடுத்து அங்கே வைக்க சொல்கிறாருன்னு தெரில. நம்மள்ட்ட கொடுத்தா கூட கார்கோ போடலாம், ஆனால் கார்கோ போட்டால் காசு அதிகமாகுமே. எங்கள் ஓனர் தான், எங்கள் ஓனர் வீட்டு தம்பி தான் 2 வீட்டு பொருளும் சேர்த்துருக்குது. ஆனால் மொத்தமாக வெளியே கொடுக்க போகிறாங்க. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாமா? ஒரு வாழைப்பழம், இது திறந்தா சாப்பாடு, கருவாடு, இது திறந்தா பருப்பு ரசம், ஒரு 7-up, இதுதான் காம்பினேஷன். இந்த சாப்பாடு பிசைஞ்சு அதில் கொஞ்சம் கருவாடு வச்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டில் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி தரமாக இருக்குது. சாப்பிடுவோம். மேகியோட இந்த நூடுல்ஸ் சூப், இது ஒரு பாக்ஸ் வாங்கினார் சொன்னாங்க. இது அந்த ஷவர்மா செய்யறதுக்கு போகிறதுக்கு. அப்புறம் இந்த குப்பை போடுற பேக்கும் இதுவும் ஒன்று கேட்டாங்க. இது 2 எடுத்துக்கலாம். இது 2 பொருள் 4 தினார் 800 பில்ஸ், நம்பூர் காசுக்கு 1348 ரூபா. அந்த மேகி பாக்ஸ் வாங்கணுன்னு அது ஒன்றே 4 தினார் 300 பில்ஸு. என்ன பண்ணுறது? வேலையே எதுவும் வரல, வெட்டியாக உக்கான இருக்கேன். திவான ஒர்க்கும் வரல. சாயங்காலம் கேட்டார் ஓனரு, என்னுடைய சீசா, இந்த பொருள், இந்த புக்கா, நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபகம் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டார். எல்லாம் இருக்குது பாபா அப்படின்னு இருந்தும் எதுவும் சொல்லலை. சும்மா தான் உக்கான இருக்கேன். அப்படியே நியூஸ்லாம் பார்த்துன்னு வரும்போது ஏதாவது தகவல் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தகவல் எதுவும் வரல. ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன், இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த வளைகுடா நாட்டிலேருந்து 52,000 பேர் நம்ம இந்தியாவுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 52,000 பேர் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்தியா போயிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த தகவலும் வரல. வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு ஏதாவது தகவல் இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.